அல்லேலூயா. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நிகழ்வை நாம் தியானித்தோம். இந்த வாரம் வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அதை மையமாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே நடந்த காரியங்கள் சிலவற்றை நாம் தியானிக்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். போதும். 2 நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது 2 நபர்கள், இந்த 2 நபர்கள் யார் என்று சொன்னால், ஒருவர் அரிமத்தியூரானாகிய யோசேப்பு, மற்றொருவர் நிக்கோதேமு என்கின்ற இருவரும் ஆலோசனை சங்கத்திலே உறுப்பினராக இருந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களை கேட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பிய மக்கள். ஆனாலும் அவர்களுக்கு பயம் இருந்தது. யார் மேல? யூதர்களுக்கு அவர்கள் பயந்திருந்தார்கள் என்று சொல்லி வேத புஸ்தகம் சொல்கிறது. ஆகையாலே அவர்கள் நேரடியாக சீஷனாக மாறாமல் மறைமுகமாக சீஷனாக இருந்தார். இந்த 2 நபர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை வாங்கி அதை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனித்த 2 நபர்கள். அதிலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தனக்காக வைத்திருந்த கல்லறையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தான். நிக்கோதேமு தான் வைத்திருந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 40வது வசனம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இந்த வசனத்தை தமிழ்ல நம்ம வாசிக்கும் போது நமக்கு மேலோட்டமா தெரியும், ஏதோ அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் யூதர்களுடைய வழக்கம் என்ன, யூதர்கள் எப்படி அடக்கம் செய்வார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் அவர் மரித்து விட்டால் அவன் வீட்டினுடைய ஆசாரியனாக இருக்கிறான். ஒரு நபர், ஆண்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டுக்கு யார் அவர்கள்? ஆசாரியனாக இருக்கிறார்கள். அந்த ஆசாரியன் போடக்கூடிய அந்த கேட்டல் என்கின்ற ஒரு ட்ரெஸ், அதை ஸ்லைடில் பார்ப்போம். அந்த ஒரு ஆடையை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த ஆடையை கொடுத்து அதை கச்சையை கட்டிவிட்டு அவர்களை படுக்க வைப்பார்கள். சீலை என்று சொல்லும்போது 3 சீலைகளை உபயோகப்படுத்துவார்கள். ஒயிட் லெனன் க்ளாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 சீலையை எடுப்பார்கள். அதில் முதல் சீலையை எடுத்து காலில் இருந்து கழுத்து வரையிலே அவர்கள் சுற்றுவார்கள். சுற்றிவிட்டு அதன் பிறகு வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் எண்ணெயினாலே பிசைந்து ஒரு பிசின் போல மாற்றி அதை அந்த வெள்ளை லினன் கிளாத்தில் போட்டு மீண்டுமாக மற்றொரு சீலையை எடுத்து கழுத்தில் இருந்து கால் வரையிலே அவர்கள் கட்டுவார்கள். 3வது சீலையை எடுத்து தலையை கட்டுவார்கள். தலையின் பகுதியிலே இந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் பூச மாட்டார்கள். ஒரு நாள் அல்லது 2 நாளில் அந்த உடலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சீலை என்ன ஆயிரும்னா ரொம்ப கெட்டி ஆயிரும்.
உலர்ந்து போன உடனே கெட்டியாக மாறிவிடும். அடக்கம் பண்ணி விட்டு இப்போ 3 நாள் ஆகிவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் அதிகாலையிலே இவர்கள் மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமி என்கின்ற 3 பெண்கள் போய் பார்க்குறாங்க. அங்கே கல்லறை திறந்திருக்கிறது. அங்கே யார் இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடி இல்லை. அதை பார்த்த மகதலேனா மரியாள் துரிதமாய் வேகமாய் ஓடி வந்து பேதுருவின் இடத்திலே சொல்லுகிறாள். ஏன் என்று சொன்னால் அவளுக்கு சொல்லப்பட்டது, நீ போய் பேதுருவின் இடத்திலே சொல் என்று சொல்லி. மகதலேனா மரியாள் வேகமாக வந்து பேதுருவின் இடத்திலே சொல்லுகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு? வாசிப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து. போதும், 2 சீஷர்கள் போறாங்க. யார் யார் போறா? பேதுருவும் யோவானும். யோவான் எப்பயுமே தன்னுடைய சுவிசேஷத்தில் என்ன சொல்லுவாரா? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன், அவர் பேர் எழுத மாட்டார். இப்போ இந்த 2 பேர் வேகமாக ஓடுறாங்க. யார் முதல்ல போய் சேர்ந்தா? யோவான் போய் சேர்ந்தார். ஏன் பேதுரு போல? அவருக்கு வயசாயிருச்சு, மெதுவாக நடந்து போயிருப்பார்ல. அவங்க 2 பேருக்கும் வயசு 2லேருந்து 3 வயசு தான் டிஃப்ரென்ஸு. பேதுரு ஸ்லோவாக நடந்தார், இவர் வேகமாக போனார்னு இல்லை. அடுத்த வாரம் இந்த காரியத்தை பார்ப்போம். ஏன் பேதுரு லேட்டாக போனார், ஏன் யோவான் முன்னதாக சென்றார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். யோவான் முன்னதாக போய் கல்லறையை பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தா என்ன தெரியல, யார் இல்லை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கே இல்லை. ஆனாலும் அவர் என்ன செய்யலையா? கல்லறைக்குள்ளே போகலையா? தொடர்ந்து வாசிப்போம். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து கல்லறைக்குள்ளாக பிரவேசிக்கிறான். ஏனென்று சொன்னால் பேதுருவுக்கு நன்றாக தெரிந்து விட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை என்று சொல்லி. அவன் துரிதமாய் சென்று பார்க்கிறான். தொடர்ந்து வாசிப்போம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இப்போ முதல்ல வந்து உடம்புல போட்டிருந்த சீலை அப்படியே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது முடியாத காரியம். அதை வெட்டி தான் எடுக்கணும். லாசரு, யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு உயிரோடு கூட எழுந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லை புரட்டுங்கள் என்கிறார். புரட்டின உடனே லாசரு உயிரோடு கூட எழுந்து வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவனுடைய கட்டுகளை அவிழுங்கள் என்று சொல்லி. தமிழில் அவிழுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு விட்டது. ஆனால் என்னன்னா அதை கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆகையினால அந்த உடம்பிலே சுற்றப்பட்ட சீலை அப்படியே இருக்கிறது. ஆனால் தலையிலே சுற்றப்பட்ட சீலையை கிரமமாக தமிழில் என்ன போட்டிருக்காங்க? சுருட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுருட்டி அல்ல, ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது, தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த தலையில் சுற்றப்பட்ட அந்த சீலை தனியாக சுற்றப்பட்டு வைக்க வேண்டும்? மற்ற சீலைகளோடு கூட கலக்காமல் அது ஏன் அவ்வாறு வைக்க வேண்டும்? பொதுவாக ராஜாக்கள், மிடில் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், அது மாத்திரமல்ல யூதர்களுடைய செல்வந்தர்கள், அவர்கள் டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஒரு துணி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த துணியை அவங்க சாப்பிடும்போது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே சென்று விட்டு மீண்டும் வந்தால் அந்த பரிமாறுகிறவர்களுக்கு தெரிய வேண்டும், இவர் டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டாரா ஃபினிஷ் பண்ணலையான்னு என்று சொல்லி. எஸ்தர் எழுதிய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். ராஜாத்தியாக எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது 2 பேர் கூப்பிடுறாங்க. எஸ்தர் ராஜாத்தி ராஜாவையும் கூப்பிடுறாரு, யாரையும் கூப்பிடுறாங்க?
ஆமானையும் கூப்பிடுறாங்க. இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சை ரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அந்த ராஜா சொல்றாரு, நீ ராஜ்யத்தில் பாதி, பெர்ஷிய ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனால் இந்த அம்மா கேட்டது என்ன? ஆமான் இவ்விதமாக செய்கிறான் என்று சொன்ன உடனே 7வது வசனத்தை வாசிப்போம். ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனார். தோட்டத்திற்கு போகிறார். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். அப்ப அது நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனா எஸ்தர் ராஜாத்திக்கு தெரிஞ்சு ராஜா என்ன செய்யல, டின்னரை ஃபினிஷ் பண்ணல, சீக்கிரமாக அவர் திரும்ப வருவார் என்று சொல்லி அவள் அறிந்திருந்தாள். எப்படி அறிந்திருந்தாள் என்று சொன்னால், அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த துணியை ஃபோல்டு பண்ணி பக்கத்தில் வச்சிருந்தா என்ன அர்த்தம்னா, ராஜா திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லி, ராஜா திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையில் சுற்றியிருந்த சீலையை கிரமமாக மடித்து தனியாக வைத்திருந்ததற்கான அர்த்தம் என்ன என்று சொன்னால், ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களையும் என்னையும் கூட்டிக் கொண்டு போக ராஜா சீக்கிரமாய் வருகிறார். சென்ற வாரம் நம்ம பார்த்தோம், அவர் சொன்னபடியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் மரித்தார் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். போன வாரம் பார்த்தோம், அவர் சொன்னபடியே திரும்ப வருவார். அசைவாட்டுதல் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் பண்டிகையில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டுடைய ஒரு பகுதியான கதிரை எடுத்துக்கொண்டு ஆலயத்திலே சென்று அசைவாட்டுவார்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன் சென்று விட்டது. மீதி இருக்கக்கூடிய முதற் பலனை மீண்டுமாக அவர்கள் ஆலயத்திலே செலுத்துவார்கள். அதே போல மீதி இருக்கக்கூடிய முதற் பலனாகிய திருச்சபை, மணவாட்டி திருச்சபை ஒரு நாள் மகிமையோடு கூட சேர்ந்து பிதாவின் முன்னதாக போய் நிற்போம். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலை சீலையை அவர் மடித்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டின்னர் ஹார்வெஸ்ட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் எட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 6வது வசனம், ஃபினிஷ், இட் இஸ் ஃபினிஷ்ட். அவர் ரட்சிப்பின் திட்டத்தை முடித்தார். ஆனால் அறுவடை இன்னும் முடியவில்லை. அறுவடைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். திருச்சபை, மணவாட்டி திருச்சபை ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எதிர்கொண்டு போய் அவரோடு கூட கலப்போம். அதற்காக நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கின்றோம். அவர் நிச்சயமாய் சொன்னபடியே அவர் திரும்ப வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கும் எனக்கும் நடந்த காரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்தார், நல்லது. அதனாலே நம் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கின்றோம். ஆனால் உயிர்த்தெழுதலினாலே நீங்களும் நானும் என்ன பெற்றிருக்கின்றோம்? போன வாரம் பார்த்தோம், உலகத்தில் இருக்கக்கூடிய 8.1 பில்லியன் பீப்புள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்புகிறார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பையும் நம்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு சரித்திர நிகழ்வு. இதை இல்லை என்று சொல்லி யாரும் சொல்லிவிட முடியாது. காலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. நாம் காண்கிற இந்த உலகத்தினுடைய காலம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8.1 பில்லியன் பீப்புள் அதை நம்புகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் 2.1 பில்லியன் பீப்புள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்புகிறார்கள். மீதி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்புவதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள் 2.1 பில்லியன் பீப்புள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள். ஆனால்
நீங்களும் நானும் ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லி அதில் பாதி கூட மக்கள் நம்புவதில்லை. திருச்சபையின் பிள்ளைகள் அதை நம்புறதில்லை, அவங்க அதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் மணவாட்டி திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவோம் என்பதை நம்புகிறோம். அதை மற்ற திருச்சபைகள் நம்புவதில்லை, அநேக திருச்சபைகள் நம்புவதில்லை. நீங்களும் நானும் அதை நாம் நிச்சயமாய் நம்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது நமக்கு கிடைத்த நன்மை என்ன என்பதை குறித்து இந்த நிகழ்வுக்கு முன்னதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7லிருந்து வாசிக்க கேட்போம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய முக்காடு, ஒரு நாணம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஷேம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய யோக், நுகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலையின் மீது நீக்கி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து, எல்லோருடைய முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருக்காகவே காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஒரு நாள் ஒன்று வரும், அந்த நாளில் நீங்களும் நானும் சொல்லுவோம், கர்த்தரை போல நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்தோம் என்று சொல்லி. மரணம் விழுங்கப்பட்டது. ஆதியிலே மரணம் வந்தது. ஆதியாகமத்தின் 3வது அதிகாரத்திலே மரணம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தது. அந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழுங்கினார். ஏன் மரணத்தை அழித்தார் என்று சொல்லவில்லை, ஏன் விழுங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிப்பதற்கும் விழுங்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். அது சர்ப்பமாக மாறும். கோல் என்பது வாக்கு என்று சொல்லி பார்த்திருக்கோம். வார்த்தையை தரையிலே போடு, அது என்னாகும்? சர்ப்பமாக மாறும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அப்படியே செய்தார்கள். அவங்களும் என்ன செஞ்சாங்களா? அவங்களுடைய கோல்களை போடும்போது அந்த கோல்களும் எப்படியாச்சு? சர்ப்பமாக மாறியது. ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அவனுடைய கோல்களை விழுங்கிற்று. பாம்பினுடைய விஷத்தை இந்த ஆரோனுடைய கோலினாலே உண்டான அந்த சர்ப்பம் விழுங்கிற்று. அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டது. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீது வந்த மரணம் என்கின்ற பயம், மரணத்திற்கு என்று சொன்னாலே எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? பயம் இருக்கும். அது எப்போ இருந்து வந்துச்சுன்னா, ஆதி ஆகமத்தின் 3வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மரண பயம் இருக்கிறது. மரணத்தை விழுங்கினார். மரணத்தின் பயத்தில் இருந்து உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கின்றார்.
நம்ம மீது இருந்த நிந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் போது அதை நீக்கினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இது ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அல்ல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக வேத புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அவைகள் எல்லாம் இந்த நாளிலே நிறைவேறியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. சென்ற வாரம் பார்த்தோம், அந்த கல் ஏன் புரட்டப்பட்டது? மரியாளும் சீஷர்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பதற்காக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது, மறுரூபமாக்கப்பட்ட போது அந்த கல் எடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கடந்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்களுக்கு முன்பதாக காண்பிக்கின்றார் தன்னை. தோமாவின் இடத்துல சொல்றார், நீ வந்து என்ன செய்ய, தொட்டுப்பார். அப்போ அந்த சரீரத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருக்கும். அது சரீரம், தொட்டு பார்த்தா சரீரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன இல்லை, எந்த விதமான பவுண்டரி கிடையாது. அது எங்கே வேணாலும் செல்லலாம், எங்கே வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு குளோரிஃபைடு பாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது. அதே போல் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளில் கிடைக்கும். அதை தான் பரிசுத்த பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். வேதாகமத்தில் பல இடங்களிலே ஆவி ஆத்துமா சரீரம் என்று எழுதப்பட்டிருக்கும். ஆனால் கரெக்டாக பார்த்தோன்னா சரீரம், ஆவி, ஆத்துமா என்று சொல்லப்பட வேண்டும். ஆனால் சில இடங்களில் மாறியும் இருக்கும். தொடர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே உருவாக்கினார். இப்ப என்னாச்சு, பாடி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்போது என்ன நடந்துச்சு, மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான், லிவிங் சோல். அப்ப பாடி, ஸ்பிரிட், சோல், இந்த 3 காரியங்கள். இதுல பாடி நீங்களா, ஆவி நீங்களா, சோல் நீங்களா, எது நீங்க? 3 சேர்ந்ததான் நம்ம. ஆதி ஆகமத்தில் கர்த்தர் உருவாக்குகிறார். கர்த்தர் மனுஷனையும் மனுஷியும் உருவாக்குறார். மனுஷன் எங்க உருவாக்குனாரு? எந்த இடத்துல? ஏதேன் தோட்டத்தில். ஓகே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மீண்டும் ஒரு விஷயம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, கிழக்கிலே ஏதேன் என்கின்ற தோட்டம். அப்ப ஏதேன் தோட்டத்திற்கு எந்த சைடில் உருவாக்குனாரு? மேற்கு இல்ல, மேற்குல யாரை உருவாக்குனாரு? மனுஷன் ஆதாமை உருவாக்கி என்ன செஞ்சாராம்? தாம் உருவாக்கின மனுஷனை ஏதேனிலே கொண்டு வந்தார். மேற்கிலே, ஏதேனுடைய மேற்கிலே மனுஷனை உருவாக்கி அவனை, அதுக்கு முன்னதாக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கிருந்து கொண்டு வந்து எங்க வச்சாரு? சரி, இப்ப 16வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். புசிக்கும் நாளிலே, அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். சாவு இந்த இடத்துல முதலாவதாக வேதாகமத்தில் டெத், எபிரேய பதம் மூத் என்கிறார்கள். அதை தான் ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? மவுத் அப்படிம்பாங்க. மூத், மூத் என்று சொன்னால் செப்பரேஷன், செப்பரேஷன் ஃப்ரம் காட். உலக பிரகாரமான மரணம் என்ன? செப்பரேஷன் ஃப்ரம் யுவர் பாடி, அதுதான் டெத். இப்போ முதலாவதாக அவர் சொல்றாரு,
இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். தொடர்ந்து வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்ப யார உருவாக்கல? ஏவாள உருவாக்கல. எங்க உருவாக்குனாரு? ஆதாம ஏதேனுக்கு மேற்காக உருவாக்கி அதற்கு கிழக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணி அங்க வந்து கொண்டு வந்து வச்சுட்டு இப்ப சொல்றாரு, உனக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். தொடர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினால் 21வது வசனம். சாரி, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்ப ஏவாளை எங்க யாருக்கு கொடுக்குறாரு? ஆதாமுக்கு கொடுக்குறாரு. இப்ப ஏவாளை எங்க உருவாக்கி இருக்கிறாரு? ஏதேன் தோட்டத்தில் உருவாக்குறாரு. ஆதாம் எங்க உருவாக்கல? ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கல. மனுஷி உருவாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆதாமின் இடத்துல சொல்லியிருக்கார், இந்த கனியை புசிக்காத. இப்ப தப்பு யார் மேல? ஆதாம் சரியா கம்யூனிகேட் பண்ணல. அதனால தான் ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த பக்கமே போகவே இல்லை. ஆதாம் மட்டும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தா ஏவாள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. கரெக்டா? அப்போ தப்பு யார் மேலே? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த ஏவாள் கனியை புசிக்க கொடுத்ததுனால தான் நமக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் பிரச்சனையை யார் உருவாக்குனா? ஆதாம் தான். ஏன்னா அவர் கேட்டதை சரியாக கம்யூனிகேட் பண்ணல. ஆகையினாலே மரணம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தது. மரணம் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தபோது மனிதன் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவிலிருந்து முதலாவதாக அவன் பிரிகிறான். அதுதான் மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். கெட்ட குமாரன் நல்ல குமாரன் கதை பேரபிள் தெரியும். யார் கெட்ட குமாரன்? நம்ம சொல்லிடுவோம் உடனே இளையகுமாரன் சொல்லிடுவோம். இளையகுமாரன் கெட்ட குமாரனா இருந்தான், அதுக்கப்புறம் திருந்திட்டான். அப்போ அந்த பேரபிளில் சொல்கிறாரு, அவன் மரித்தான் திரும்ப உயிர் தெழுந்தான். அப்போ ஃபிசிக்கல் டெத் கிடையாது, அது ஸ்பிரிச்சுவல் டெத். முதலாவதாக வருகிறது தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவிலே நீங்களும் நானும் விடும்போது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்தாக மாறுகிறது. அந்த கனியை புசிக்கும் நாளிலே மரிப்பாய். ஆதாம் எப்போ மரிச்சாரு? இது முடித்தோன்னா 930, தமிழில் என்ன சொல்லுவோம்? 930 ஆண்டுகளுக்கு பின்பு. அப்போ நாளிலே மரிப்பது என்று சொன்னால் அந்த நாளில் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவிலிருந்து அவன் தன்னை விடுவித்து கொண்டான். ஆனாலும் அவருடைய உருக்கமான இரக்கத்தினாலே மீண்டுமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இந்த மனித குலம் என்னை விட்டு சென்றாலும் இந்த மனித குலத்தை நான் ரட்சிக்க வேண்டும். இந்த ஜீவ விருட்சத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆனால் இந்த வசனம் மட்டும் கரெக்டாக தெரியும் எல்லாருக்கும். 3:6 ஆதியாகமம் 3:6. ஆனால் எதை படிக்கிறது இல்லை. கர்த்தர் யார்கிட்ட சொன்னார்? ஆதாம்கிட்ட தான் சொன்னார். நீ கம்யூனிகேட் பண்ணியிருந்திருக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் ஆசாரியனாக இருக்கிறான். அவன் கையில் தான், அவன் மரிச்சாதான் என்ன போட முடியும்? கேட்டில் போடுவாங்க. அவன் தான் குடும்பத்திற்கு ஆசாரியனாக இருக்கிறான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக செஞ்சுருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. வாசிப்போம் 23வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி எங்க அனுப்பினாராம்? மண்ணை பண்படுத்த. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. ஏதேனை பண்படுத்த வேண்டியதில்லை. ஏதேன் ஆல்ரெடி என்னதான் இருந்துச்சு? பண்பட்டு தான் இருந்துச்சு.
ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை ஆதாமுக்குள்ளாக இருந்தது. அப்போ பண்படுத்துவதற்கு மனிதனுடைய எஃபர்ட் தேவை கிடையாது ஏதேன் தோட்டத்தில். இப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு தான் எடுக்கப்பட்ட மேற்காக, ஏதேன் தோட்டத்திற்கு மேற்காக இருக்கக்கூடிய இடத்திற்கு வரும்போது அந்த மண்ணை பண்படுத்த, மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிப்போம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏன் என்று சொன்னால் இவன் கைகளை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தை பறித்து புசித்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் இவ்விதமாக செய்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தை நீங்களும் நானும் புசிக்க வேண்டுமே ஆனால் ஜெயம் கொள்ள வேண்டும். ஆதி வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி. நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாய் வாழ வேண்டும். மரண பயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிறார். அநேக நேரங்களில் நமக்கு வலிகள், வியாதிகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பயந்துருவோம். ஐயோ என்ன செய்வோம்? நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மரணம் என்னை ஜெயிக்க முடியாது. ஒருவேளை மரித்தாலும் ஒரு நாள் என்ன செய்வேன்? உயிரோடு கூட எழும்புவேன். இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். மரணத்தின் பயத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். அந்த விசுவாசம் இல்லாத திருச்சபை ஆகிய கொரிந்து திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் புத்தி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் இந்த வருகையை நம்ம என்ன சொல்றோம்? ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். ஏன்னா இந்த கொரிந்து திருச்சபை மக்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே முதிர்ச்சி பெற்றவர்கள், வரங்களை, ஆவியின் வரங்களை பெற்றவர்கள். ஆனாலும் அவங்க எதை நம்பலையா? உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உயிர்த்தெழுதலை நம்பாவிட்டால் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பங்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகவே தான் பரிசுத்த பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார். வாசிப்போம் 51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். குளோரிஃபைடு பாடி. நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுவோம். தொடர்ந்து எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழிவாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ இந்த வார்த்தை எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:14 வாசித்துட்டு இங்கே வந்துடுவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:14. அவர்கள் நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாகி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாகி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், இந்த காரியத்தை நான் செய்வேன். அதே காரியத்தை தான் இங்கே 1 கொரிந்தியர் 15:54 சொல்றாரு. 55 மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி. மரணத்தின் பயத்திலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும். இந்த கொரிந்து திருச்சபையார் மரணத்தின் உயிர்த்தெழுதலை நம்பாதிருந்த போது பரிசுத்த பவுல் அவர்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறார். 12 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அநேகர் அவங்க சொல்றாங்க,
உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்க நம்புறீங்க, ஆனா எதை நம்ப மாட்டேங்கிறீங்க? அதே போல நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம் என்பதை நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? தொடர்ந்து வாசிப்போம். மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. விசுவாசமும் விருதா. போதும். நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் எதையும் விசுவாசிக்க வேண்டும்? உயிர்த்தெழுதல் ஒரு நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே உயிர்த்தெழுவோம். நீங்களும் நானும் அந்த குளோரிஃபைடு பாடியை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். பல நேரங்களில் அந்த விசுவாசம் அநேகருக்கு இல்லை. ஆதி திருச்சபையிலும் அநேகருக்கு இல்லை. இருந்திருந்தா இந்த வசனத்தை எழுதியே இருந்திருக்க மாட்டார். இவர்கள் எல்லோரும் சதுசேயர்களுடைய உபதேசத்தை கேட்டு இவர்கள் சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதல் இல்லை, நேராக எங்கே போயிடுவோம்? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஜட்ஜ்மெண்ட் போன உடனே என்ன ஆயிரும்? நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் உயிர்த்தெழப் போகின்றோம். நீங்களும் நானும் குளோரிஃபைடு பாடி, உங்களுக்கும் எனக்கும் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்களும் நானும் மாறப்போகின்றோம். அப்போ மரித்து உயிர் தெழுந்தா ஐடென்டிட்டி இருக்குமா இருக்காதா? ஐடென்டிட்டி இருக்குமா இருக்காதா? இங்கே பார்த்த நீங்கள் அங்கே நீங்களும் நானும் பார்ப்போமா பார்க்க மாட்டோமா? சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 15ஆம் அதிகாரத்தில் 3 பேரபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை? 3 பேரபிள். அதை வாசிக்கலை. நம்ம 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே ஒரு பேரபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 பேரபிள் கொடுத்து விட்டு கடைசியாக ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனிதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். போதும். இந்த நிகழ்ச்சியை நம்ம அநேக நேரங்களில் என்ன சொல்லுவோம்? இது ஒரு பேரபிள்னு சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உபதேசம் பண்ணும்போது பேரபிள், உவமையாக சொன்னார், அல்லது உருவகம், மெட்டஃபர் சொல்லியிருக்கிறார். அநேக இடங்களில் இது ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த காரியத்தை திருச்சபை ஒரு உவமையாக அல்லது ஒரு மெட்டஃபராகவே சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் நடந்த ஒரு சம்பவம். நான் விசுவாசிக்கிறேன் இது நடந்த சம்பவம். ஏனென்று சொன்னால் உவமைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் பேர் சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்தில் பெயர் சொல்கிறார். வாசிப்போம். 19ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ஐஸ்வர்யவான். அவர் பேரை சொல்லலை, ஏன்னா அந்த பேரை நம்ம வைக்க மாட்டோம்னு சொல்லி அந்த பேரை சொல்லலை. தொடர்ந்து வாசிப்போம். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவரு? லாசரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். அவன் பருக்களால் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மொத்தமாக 5 நபர்கள் இருக்காங்க. முதலாவதாக ஐஸ்வர்யவான், அதுக்கடுத்து ஐஸ்வர்யவானுடைய சகோதரர்கள். எத்தனை பேர்? 5 நபர்கள், 5 சகோதரர்கள். அப்புறம் லாசரு, அப்புறம் யார் இருக்கா? ஆபிரகாம், அப்புறம் மோசே. இந்த சம்பவம் மோசேயின் காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிப்போம் தொடர்ந்து 22வது வசனத்தை. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். போதும். இப்போ மரித்து விட்டான். மறிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த 2 பேருமே மரித்து விட்டார்கள். ஒருவன் எங்கே போகிறான்? லாசர் எங்கே போகிறாரு? ஆபிரகாமின் மடியில் போய் இருக்கிறாரு. மற்றொரு ஐஸ்வர்யவான் எங்கே இருக்கிறாரு?
கீழ் பாதாளத்தை, மேல் பாதாளம், கீழ் பாதாளம். கீழ் பாதாளத்திலே ரட்சிக்கப்படாத அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, கர்த்தரை புறக்கணித்த கூட்டம், மற்றொரு கூட்டம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கூட்டம், அது மேல் பாதாளத்தில் இருக்கிறது. அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் மடி என்று சொல்கிறார். அந்த இடத்துல ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். நடந்த சம்பவத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்போ அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சு. கீழ் பாதாளத்திலிருந்து பார்க்குறான். பார்த்தா யார் தெரியுறா? லாசருவை பார்த்தோன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர், நம்ம நெய்பராக இருந்தார். இவருக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை. அப்புறம் பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? ஆபிரகாம். மோசே காலத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு யாரையும் தெரிஞ்சிருந்துச்சு, ஆபிரகாம் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு. தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரிழக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். போதும். அப்போ 27வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. என்ன கேட்குறாரு? தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இங்கேக்கும் அங்கேக்கும் இடையில என்ன இருக்குது? பெரிய பிளவு இருக்குது. அங்கெல்லாம் ஒன்லி பார்க்க தான் முடியும், என்ன செய்ய முடியாது, வர முடியாது, போக முடியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? சரி, தண்ணி தான் கிடைக்கல, போனால் போகுது. கடைசியாக என்ன செய்யுங்க? 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும். அங்கேருந்து தான் இங்கே வர முடியல. அங்கேருந்து எங்கே தான் அனுப்புங்க? லாசருவை என் சகோதர இடத்துல அனுப்புங்க. இவன் போனான்னா அவங்க என்ன செய்வாங்க? மனம் மாறி திருந்தி இங்கே வராமல் எங்கே வருவாங்க? அங்கே வர முடியும். ஒரு கரிசனை. இவன் அன்ரைச்சஸ் பர்சனாக இருந்தாலும் தன் சகோதரரை குறித்து ஒரு கரிசனை இருந்துச்சு. அவங்க என்ன செய்யக்கூடாது? இந்த வேதனை படக்கூடாது என்று சொல்லி. அப்போ தான் 31வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அப்போ மோசே எங்கே இருக்கிறாரு? இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாரு. அதனால தான் மோசையும் அவரோடு கூட தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னாலே கேட்கலன்னா இங்கேருந்து போனாலும் அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி. அப்போ மறுமைக்கிலே மரித்த பின்பு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஐடென்டிட்டி இருக்குது. நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ள முடியும். இப்போ கேட்கலாம், இங்கேயே இத்தனை பாடு, மறுமையில் சதா காலங்களும் கூடயே இருக்கணும். ஒருவரை ஒருவர் நீங்களும் நானும் சந்திக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி. மறுமையில் அநேக காரியங்களை சொல்லலாம். இந்த இதில் இந்த மறுமையில் அவனுக்கு என்ன இருந்துச்சான்? தாகம் இருந்தது. ஆத்மாவுக்கு தாகம் இருக்காது. என்னதான் இருந்திருக்கும்? சரீரம் இருந்தால் தான் வரும். சரீரம். அப்போ அந்த ஆத்மா சரீரத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த சரீரம் இந்த சரீரம் அல்ல. ஆனால் மறுமையிலே அது இந்த சரீரத்தோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு நீங்களும் நானும் எழுவோம். இதை புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை போலவே நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம். ஆதாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரையிலே மரணத்தின் பயத்துக்குள்ளாக இந்த உலகம் கட்டப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரித்து உயிரோடு கூட எழுந்து அநேக மனிதர்களுக்கு அவர் காட்சி அளித்த போது இந்த மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பதை சீஷர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கிறிஸ்டியானிட்டி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர்கள் நினைத்தாங்க, இந்த மரணம் ஒரு முடிவல்ல, மரணத்திற்கு பின்பு எனக்கு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு நீங்களும் நானும் அடைய வேண்டும். அதை குறித்து நீங்களும் நானும் தெளிந்த அறிவை பெற்றால் மாத்திரமே அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க முடியும்.
ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட 2.1 பில்லியன் பீப்புள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலைப் போலவே நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்பதை நம்புவதில்லை. நம்புகிற மக்கள் மாத்திரமே மணவாட்டி திருச்சபையாக இருப்பார்கள். எந்தெந்த திருச்சபையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போலவே நாங்களும் உயிரோடு கூட எழுவோம், அவரைப் போலவே நாங்களும் ஒரு குளோரிஃபைட் பாடி கிடைக்கும் என்று சொல்லி நம்புகிறார்களோ அவர்கள் மாத்திரமே மணவாட்டி திருச்சபை. இந்த உலகத்தில் அநேக திருச்சபைகள் இருக்கலாம், ஆனால் மணவாட்டி திருச்சபை மாத்திரமே மறுமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர முடியும். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.